அவர் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் தேர்தல் சமயம். இந்த தேசத்தில் வந்தேரிகளுக்கு இடமில்லை, நான் ஆட்சிக்கு வந்தால். யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள் இல்லீகலாக விசிட்ல போயிட்டு இருந்துட்டு இருக்காங்க, இப்போ வந்தவர்கள் எல்லாம் வந்து இல்லீகலாக போனவங்க தான். லீகலாக போனவங்க அந்த விசா முடிஞ்ச அப்புறம் இருக்காங்க. நீ எவ்வளோதான் நீ வந்து என் க்ளோஸாக இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத இந்தியாவுக்கும் பொதுவாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி என்பவர் புதிதாக பதவியேற்றதுக்கு அப்புறம் வெளிநாட்டு தலைவர்கள் யார் போய் சந்திப்பாங்கன்னு பார்த்தா 2 தலைவர்கள் முக்கியமாக சந்திப்பாங்க. ஒன்று மெக்சிகோவுடைய அதிபர் போய் சந்திப்பார், கனடாவுடைய அதிபர் எப்பொழுதுமே போய் சந்திப்பார், பிரதமர் போய் சந்திப்பார். இந்த தடவை அது மாதிரி வச்சுக்கல. அவர் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே சந்திக்கல. சந்தித்தது அப்போ இதிலிருந்தே ஒரு ஜனாதிபதியுடைய அணுகுமுறை வெளியே தெரியும். மெக்சிகோவுடைய அந்த எல்லையை நான் வந்து மூடி விடுவேன். ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் என்பது பல்வேறு நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பிப்ரவரி 19 பின் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குடியுரிமை இல்லை என்று இன்னைக்கு சட்டமே போட்டாங்க. வேகமாக குழந்தை பெற இருப்பவர்கள் மார்ச் மாதம் சிசரின் பண்ணி குழந்தை எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான புதுமடம் ஹலீம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவுகள், நேற்று கூட இராணுவ விமானத்தில் வந்து இந்தியர்களை வந்து நாடு கடத்திருக்கிறாங்க. இதன் முழு பின்னணி என்ன, எதற்காக இந்த அவசர நடவடிக்கை? எப்பொழுதுமே ட்ரம்ப்புடைய நடவடிக்கை எல்லாமே அதிரடியாகத்தான் இருந்திருக்கிறது இது வரைக்கும் பார்த்தோம்னா. ஆனால் நாம் வந்து ட்ரம்போட நெருக்கமாக இருக்கின்ற சூழ்நிலையை எப்பொழுதுமே உருவாக்கி இருக்கிறோம். இப்போ மட்டும் இல்லை, கடந்த தேர்தலில் கூட ட்ரம்ப் வெற்றி பெற வேண்டும் என்று அங்கே இருக்கின்ற இந்தியர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நம்முடைய பிரதமரே வேண்டுகோள் விடுத்த காட்சியெல்லாம் பார்த்தோம். பைடனுக்கும் அவருக்குமான தேர்தலில் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நமஸ்தே மோடி என்ற நிகழ்ச்சியவே நம்ம இந்தியாவில் நடத்தினோம். சொல்லப்போனால் அங்கே அமெரிக்காவில் பிரதமர் மோடி அவர்கள் சென்றபோது ஹவுடி மோடிங்கிற நிகழ்ச்சியை அவர் நடத்தினார் ட்ரம்ப். என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அங்கே இருக்கின்ற பெரும்பாலான இந்தியர்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு பிரதமராகவே கேட்டுக்கொண்டார். அந்த நிகழ்வு நடந்தது. பொதுவாக வந்து இந்த மாதிரி இவருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு எந்த வெளிநாட்டு தலைவர்களும் சொல்கிறது இல்லை. ஏன்னா யார் வெற்றி பெற்றாலுமே நாம் வந்து அமெரிக்காவோட ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருப்பவர்களாக தான் இருக்கிறோம். அதனால வந்து பைடன் வெற்றி பெறுவாரா அல்லது ட்ரம்ப் வெற்றி பெறுவாரான்லாம் நம்ம பார்க்க முடியாது. காரணம், நம்மளுடைய அயலக கொள்கை என்பது நமக்கு அமெரிக்காவோட உறவு வேணும் என்பது தான். அதையும் மீறி அந்த நமஸ்தே மோடியை வந்து ட்ரம்ப் நடத்திய போது பிரதமராக இருந்த மோடி அவர்கள் அங்கு சென்று ட்ரம்புக்காக வந்து தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் ட்ரம்ப் காப்பாற்றுவார், இந்தியர்களுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரமே பண்ணினார். அது அங்கே. அதற்கு பகரமாக குஜராத்தில் அகமதாபாத்தில் நமஸ்தே ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹவுடி மோடி நடத்தினாங்க. இங்கே நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்லிட்டு ட்ரம்புடைய குடும்பத்தினரையும் வர வைத்து இங்கே பெரிய அளவில் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சோம். இதெல்லாம் எதற்கு அப்படின்றால், நம்ம அமெரிக்காவோட உறவோடு இருக்குன்னு நினைக்கிறோம். பல லட்சம் பேர் அமெரிக்காவில் இந்தியர்கள் இருக்காங்க. அந்த உறவு தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலும், குறிப்பாக சொல்லப்போனால் ட்ரம்ப் போன்றவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு நல்லதுங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருந்தது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதன் தலைமைக்கும் பிரதமர் மோடிக்கும் ட்ரம்ப் வெற்றி பெறுவது நல்லது அப்படின்றது. இப்பொழுது நடந்த தேர்தலில் கூட ட்ரம்புக்கு எதிராக போட்டியிட்டவர் யாரு? கமலா ஹாரிஸ் ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த. ஆனாலும் நம்ம ட்ரம்ப் ஆதரிச்சோம். இந்தியாவளியை சார்ந்த கமலா ஹாரிஸை கூட நம்ம ஆதரிக்கல. ஏன்னா ட்ரம்புடைய ஆதரவு மனநிலை நமக்கு இந்தியர்களுக்கு வேண்டும்னு நினச்சோம். ஆனால் இதெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து ஆரம்பத்தில் எனக்கு பிரதமர் மோடி நண்பர், இந்தியா எனது நட்பு நாடுன்னெலாம் சொல்லி ஓட்டு வாங்கினார்.
வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவருடைய உண்மையான முகம் இன்னைக்கு வெளிப்படுது. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார் தேர்தல் சமயத்தில். இந்த தேசத்தில் வந்தேரிகளுக்கு இடமில்லை, நான் ஆட்சிக்கு வந்தால் மெக்சிகோ எல்லையை நிரந்தரமாக மூடிவிடுவேன் என்று சொல்லுவார். காரணம், அமெரிக்காவும் மெக்சிகோவும் எல்லையை, ஒரு நீண்ட தூரம் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். மெக்சிகோவிலிருந்து நிறைய பேர் அமெரிக்காவில் ஊடுருவது என்பது காலங்காலமாக நடக்கின்ற ஒரு செயல். ஒவ்வொரு தடவையும் மெக்சிகோ அமெரிக்கா பிரச்சனை நடக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், நான் வந்தேரிகளை இங்கு இருக்க விட மாட்டேன்னு சொன்னார். அப்போ நம்மளை அவர் சொல்ல, இந்தியர்கள்னு குறிப்பிட்டு சொல்லலை, இப்போ எந்த நாட்டுக்காரங்கன்னு சொல்லலை. அப்போ நம்ம என்ன புரிந்து கொண்டோம் என்றால் மெக்சிகோக்காரங்களை சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். வெற்றி பெற்று விட்டார். ஜனவரி 20ஆம் தேதி பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் என்பது அது பல்வேறு நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதாவது அவருடைய கொள்கைகளை வெளிப்படுத்தினார். என்ன முக்கியமான கொள்கை? ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த இதில் கூட நான் உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கொள்கையை வெளிப்படுத்தினார். உலக சுகாதாரத்திலிருந்து WHO எனக்கு தேவையில்லை, இதுக்கெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி, அமெரிக்காவிலிருந்து தேவையில்லாமல் பணம் செலவழிக்கிறோம்னு சொன்னார். அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இருக்கிறாருங்க, அவங்களாம் வெளியேற்றப்படணும்னார். இது அதிர்ச்சி. என்றால் சுமார் 12 லட்சம் இந்தியர்கள் இன்னும் குடியுரிமை பெறாமல் இருக்காங்க. அப்போ அந்த 12 லட்சம் பேரையும் நாடு கடத்தோம், அதான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு வெறும் 106 பேர் இல்லைங்க, வெளிநாட்டிலிருந்து இன்னும் குடியுரிமை பெறாமல் இருக்காங்க. அவங்களுக்கு விசா இருக்கு, இருந்தாலும் குடியுரிமை பெறுவதற்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அங்க குடியுரிமை, ஏன்னா கடந்த ஆட்சியில் அவர்கள் இங்கு இருக்க முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சிச்சுவேஷன் என்னன்னா, பல்வேறு சட்ட திருத்தங்களை குடியுரிமைக்காக மாட்டியிருக்காங்க. உதாரணமா அங்க அமெரிக்காவில் நீங்க ஒரு டூரிஸ்ட் விசால போனா கூட குழந்தை பெற்றுவிட்டால் பிறக்கின்ற குழந்தை அமெரிக்க குடிமகனாக கருதப்படும். இப்போ நீங்க போறீங்க, நீங்களும் உங்களுடைய மனைவியும் நீங்க அமெரிக்காவுக்கு ஒரு டூரிஸ்டா கூட போறீங்க, ஒரு வேலைக்காக போறீங்க. அங்கு உங்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை அமெரிக்க சிட்டிசனாக கருதப்படும். இப்படி நிறைய இந்தியர்கள் இந்திய குடியுரிமை பெற்றிருக்காங்க. கடந்த காலங்களில் இப்படி நிறைய பேர் குடியுரிமை பெற்றிருக்காங்க. கமலா ஹாரிஸ் அவர்களே இப்படி குடியுரிமை பெற்றவர் தானே, இந்திய தாய்க்கும் ஆப்பிரிக்க தந்தைக்கும் பிறந்தவர் தான். அப்போ என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில்? கமலா ஹாரிஸ் கூட ஒரு வந்தேரின்னு சொன்னார், இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். அதுக்கு கமலா ஹாரிஸ் திருப்பி சொன்னாங்க, அவர் ட்ரம்ப் ஒரு கோமாளின்னு. எதற்கு என்ன காரணம் சொன்னார்னா, அமெரிக்காவே வந்தேரிகள் நாடு தான்னாரு. அதான் உண்மையும் கூட. ஏன்னால் அமெரிக்கா பூர்வீகம் என்பதே கிடையாது. அமெரிக்காவில் பூர்வீகம் என்பது செவ்விந்தியர்கள் தான். அவர்களுக்கு அங்கே ஒழுங்கான இது இல்லை. அப்போ அமெரிக்காவே ஒரு குடியேறிய நாடு தான். அப்போ அதைத்தான் கமலா ஹாரிஸ் அதை வெளிப்படுத்தினார்கள் தேர்தல் பிரச்சாரத்தில். ஆனால் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் நான் இங்கு இல்லீகல் இமிக்ரண்டாக இருப்பவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது வேலைக்கு போனால் கூட அவர்கள் இல்லீகல் இமிக்ரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். இப்போ இப்படி தொடர்ச்சியாக வெளிநாட்டில் இருப்பவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் குறிவைக்கப்பட்டார்கள். இதில் இந்தியர்களும் அதிகம். நம்ம 3வது பெரிய நாடு. அங்கே அமெரிக்காவில் இருக்கின்ற வெளிநாட்டுக்காரர்களில் அதிகம் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. அப்போ இவர்களுக்கெல்லாம் எப்படி பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்றால், பிப்ரவரி 19 பின் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குடியுரிமை இல்லை என்று இன்னைக்கு சட்டமே போட்டாங்க. வேகமாக குழந்தை பெற இருப்பவர்கள், மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் குழந்தை பெற இருப்பவர்கள்லாம் சிசரின் பண்ணி குழந்தை எடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். எவ்வளோ பெரிய அவலம்! இது ஒரு மிகப்பெரிய அவலம். அதே நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் சொன்னது மாதிரி 12 லட்சம் பேர்கள் இருக்காங்க. அதில் நேற்று முதல் கட்டமாக ஒரு 200 பேரை அமெரிக்க அதாவது அந்த ஆர்மி விமானத்திலே அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ இது இன்னும் தொடருங்கிறீங்களா? கைவிலங்கோடு அனுப்பிச்சிருக்காங்க. இல்லை சார், அந்த 12 லட்சம் பேர் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தா சொல்கிறாங்க, அவ்வளோ பேர் அப்போ நாடு கடத்த. அதான் அர்த்தம். அவர் ட்ரம்புடைய உத்தரவு பிரகாரம் அதான் அர்த்தம். இருக்கின்ற அந்த இல்லீகல் இமிக்ரண்ட் வெளியேற்றப்படணும்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்? 12 லட்சம் இந்தியர்களும் இந்தியாவுக்கு விட்டால். இல்லை, அதே நேரத்தில் அவங்க சட்டப்படி இவங்க இல்லை, ஒரு வேலைக்கான வராங்கன்னு அங்கேயே இருக்கிறாங்க. பல்வேறு குற்றச்சாட்டும் அங்கே அமெரிக்காவால் இந்தியர்களே காணொலியில் பேசுகிறாங்க, நம்ம பார்க்குற மாதிரி. வேலைக்குன்னு போகிறாங்க, வேலைக்குன்னு விசால தான் போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்து சிட்டிசனாக மாறிடுறாங்க. அதில் இன்னைக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க.
அதாவது அமெரிக்கன் குடிமகனாக என்றால் ஏற்கனவே ஒரு கணவனோ மனைவி யாராவது ஒருத்தர் அமெரிக்க குடிமகனாக இருக்கணும்னு சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றுறாங்க. இந்த சட்டத்திட்டங்கள் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நீங்கள் போய் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்துடணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் வந்து வேலைக்கு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. உங்கள் நிரந்தரமாக தங்கி இருக்கின்ற வாய்ப்பு இருக்கும். அதற்கப்புறம் குடியுரிமை கிடைக்கும். இதற்காக இப்படித்தான் வந்து கனடாவிலையும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் இந்தியர்கள், ஏராளமான இந்தியர்கள் குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க. அமெரிக்காவிலையும் அப்படித்தான். அதில் வந்து இன்னைக்கு வந்து மாற்றுறாங்க. அதில் நிறைய மாற்றங்கள். எப்படின்னா, உங்களுக்கு குடியுரிமை பெற வேண்டும் என்றால் அல்லது கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தர் குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும். அப்போ அங்கே உள்ள யாராவது ஒருத்தர் திருமணம் பண்ணணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் குடியுரிமை பெறுவதில் சிக்கல் இருக்கிறது. அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் குடியுரிமை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், அது தேவையில்லை அப்படிங்கிறது சொல்கிறார். இரண்டாவது முக்கியமான அவர் சொன்ன விஷயம், கனடாங்கிற நாடே தேவையில்லை, அது அமெரிக்காவின் ஒரு மாநிலம்னாரு. எப்படிப்பட்ட வார்த்தை! கனடாங்கிற நாடே அமெரிக்காவின் ஒரு அங்கம். இணைத்து கொள்ளலாம் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கூட வேண்டாம் அதெல்லாம் மறுத்துட்டாரு. கனடா நாட்டு அதிபர் கூட இதெல்லாம் வந்து எங்களுக்கு செட் ஆகாது. ஆமாங்க, கனடா என்பது ஒரு இறையாண்மை மிக்க நாடு, அது ஒரு தனித்துவமான நாடு. அதை போய் எங்கள் நாட்டில் ஒரு அங்கம் சொன்னால் எப்படி சொல்கிறாரு? இதை வந்து இது மாதிரி டிக்ளேர் பண்ணுறாரு. அதை விட பொதுவாக ஒரு அமெரிக்க ஜனாதிபதி என்பவர் புதிதாக பதவியேற்றதுக்கப்புறம் வெளிநாட்டு தலைவர்கள் யார் போய் சந்திப்பாங்கன்னு பார்த்தா 2 தலைவர்கள் முக்கியமாக சந்திப்பாங்க. ஒன்று மெக்சிகோவுடைய அதிபர் போய் சந்திப்பார். ஏன்னா அவருடைய எல்லை பக்கத்தில் இருக்காங்க, போய் சந்திப்பாங்க. இன்னொரு நாடு கனடா. கனடாவுடைய அதிபர் எப்பொழுதுமே போய் சந்திப்பார், பிரதமர் போய் சந்திப்பார். இந்த தடவை அது மாதிரி வச்சுக்கல. அவர் ட்ரம்ப் பதவியேற்றதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சந்திக்கல. சந்தித்தது இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ. ட்ரம்பை போய் சந்திச்சது முதல் வெளிநாட்டு தலைவர் அவர் தான். அப்போ இதிலிருந்தே ஒரு ஜனாதிபதியுடைய அணுகுமுறை வெளியே தெரியும். எதை நோக்கி ஜனாதிபதி நகர்கிறார், அமெரிக்கா எதை நோக்கி நகர்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். மெக்சிகோவை பார்க்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். மெக்சிகோவுடைய அந்த எல்லையை நான் வந்து மூடி விடுவேன், நிரந்தரமாக மூடி விடுவேன். மெக்சிகோவுக்கு அமெரிக்காவுக்கும் சாலை போக்குவரத்து இருக்கிறது, போகலாம் வரலாம். இங்கேருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து வரலாம். விசாவை காமிக்கணும். இங்கே உள்ள குடிமக்கள் அங்கே போவாங்க, அங்கே உள்ள குடிமக்கள் வந்து அனுமதியோடு வர்றாங்க. அதையே நான் நிரந்தரமாக மூடிடுவேன்றார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு எல்லையோட ஒரு எல்லை நாடோட உறவை பேண போகிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்போ இவருடைய தடாலடியான இந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரம்போடது. அவர் ஒரு சிறந்த ஒரு வியாபாரியை போன்று நடந்து கொள்கிறார். அவருக்கு எது லாபம் அதான் அவருக்கு தேவை, எது நஷ்டமோ அது தேவையில்லை. அவர் தெளிவாக கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அமெரிக்கர்களை நான் பணக்கார அமெரிக்கராக மாற்றுவது தான் என்னுடைய நோக்கம். எல்லாருக்கும் காசை பூரா அள்ளி கொடுக்குறது என் நோக்கம் இல்லை. சும்மா எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் எங்களுக்கு அது தேவையில்லை. இப்போ சீனாவு போன்ற நாடுகளுக்கு ஏன் வரி அதிக விதிப்பு, ஈரானுக்கு பொருளாதார தடை, இப்படி பல்வேறு இது. உதாரணம் சொல்கிறேன். ட்ரம்ப் இருக்கிற போது முன்னாடி இந்த பைடன் அரசு ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதித்தாங்க. ஏனென்றால் உக்ரைனோட ரஷ்யா சண்டை போடுவாங்க, பொருளாதார தடை. அதனால் என்னாச்சு, ரஷ்யாவிடமிருந்து இருக்கின்ற கச்சா எண்ணெய் தேங்கி போனார். ஏன்னா ரஷ்யாவும் அரபு நாடுகளை போன்று பெட்ரோலிய ப்ராடக்டில் எடுக்கிறதுல முன்னணி நாடு. துருக்கிக்கு பக்கத்தில் அதுக்கு துறைமுகமே இருக்குது. அந்த கச்சா எண்ணெயெல்லாம் நாங்கள் வந்து அமெரிக்காவின் நேச நாடுகள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்க அரசு உத்தரவு போட்டாங்க, தடை விதித்தாங்க. அதையும் மீறி இந்தியாவும் சைனாவும் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். அதிகமாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற நாடுகள் இந்தியாவும் சைனாவும் தான். அது ட்ரம்புக்கு இப்பொழுது கோபத்தை உண்டு பண்ணியிருக்கிறது. முக்கியமாக நீங்கள் ரூபாயில் வாங்கிட்டு இருக்கோம், டாலரில் வாங்கல. நீங்கள் உடனடியாக டாலரில் வாங்க வேண்டும், இல்லையாக நாங்கள் இந்தியாவின் மீது கூட பொருளாதார தடை விதிப்போம்னு சொன்னார். சைனா மேலே ஏற்கனவே கோவம். சைனா பனாமா கால்வாயை எங்களிடம் கொடுத்துருன்னு சொன்னார். இது எப்படிப்பட்டது? இப்படி தடாதடியாக ஒரு தாதாவை போன்று நடந்து கொள்கிறார் என்பது தான் ஒரு குற்றச்சாட்டு. எதுக்கு நான் பயப்பட போகிறதில்லை, நான் யாரைக்கும் கண்ட்ரோல் இல்லை, யாரையும் சொல் பேச்சும் கேட்க மாட்டேன், நான் சொல்லுவது தான் என்கிற ஒரு தாதா மனப்பான்மையோடு ட்ரம்ப் நடந்து கொள்கிறார்.
இல்லை இன்னொன்று குறிப்பாக பார்க்கப்படுது, இந்த விலங்குகள் போட்டு ஏன் அவங்கள வந்து அவங்க சட்டவிரோதமாக இருக்கிறாங்க கூப்பிட்டு கூட நம்ம அமுச்சு விட்டுருக்கலாம், இல்லை விமானத்தில் ஏறி கூட அவங்க நாட்டில் கொண்டு விடலாம். குறிப்பாக அந்த கால் விலங்கு கை விலங்கு இதெல்லாம் வந்து என்ன? இல்லை, அமெரிக்காவில் எப்பொழுதுமே ஒரு காவல் அதிகாரி போய் ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லி பிடிக்கும்பொழுது கை விலங்கு போடுவது என்பது வழக்கம். ஓகே. நம்ம ஊரில் அப்படி வழக்கம் இல்லை. ஒருத்தரை கைது பண்ண போகும்பொழுது கை விலங்கோடு தான் அழைத்து செல்வார்கள். 4 வயது சிறுவர் இருக்குமா? அதுதான் முக்கியமானது. பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். மனித மீறல், உரிமை மீறல் தான். ஆனால் பொதுவாக அடல்ட் மனிதர்களுக்கு கைவிலங்கு போடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கைவிலங்கு எடுத்து விட்டுருவாங்க, நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, தீர்ப்பு அப்புறம் விட்டுருவாங்க. ஆனால் இவர்களுக்கு ஏன் அப்படி கைவிலங்கு போட்டிருக்காங்க, கால் விலங்குன்னு? இவர்கள்லாம் இல்லீகல் இமிகிரண்ட், சட்டவிரோத குடியேறிகள். கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இதற்கு நான் கடுமையான சட்டம் போடுவேன்னு சொன்னார். யாரெல்லாம் அமெரிக்காவுக்குள் இல்லீகலாக விசிட்டில் போயிட்டு இருந்துட்டு அப்படி இருக்காங்கன்னு, இப்போ வந்தவர்கள் எல்லாம் வந்து இல்லீகலாக போனவங்க தான். லீகலாக போனவங்க அந்த விசா முடிஞ்சப்பறம் இருக்காங்க. அந்த விசாவை புதுப்பிக்காமல் இருக்கிறவர்களை தான் இப்போ பிடிச்சி கொண்டு வந்தாங்க. இவர்களை கொண்டு வந்து கை கால் விரலில் விலங்கிட்டு கூட்டு வராங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தான் நேச நாடுன்னு நினைக்கிறோம். நம்ம இந்தியா என்பது அமெரிக்காவோட, நம்ம இப்பொழுது கூட பிரதமர் வந்து அமெரிக்காவுக்கு பயணம் போகிறார், ட்ரம்பை பார்க்க போகிறார். நம்ம இன்னும் கூட இவ்வளவு பிரச்சனைனா என்ன நினைக்கிறார் அர்த்தம்? எவ்வளோதான் நட்பாக இருந்தாலும் நான் செய்ய வேண்டியதை செய்வேன், நீ எவ்வளோதான் நீ வந்து என் க்ளோஸாக இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத இந்தியாவுக்கும் அவர் வந்து வெளிப்படையாக காமிக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் எந்த நாட்டோடும் நேசங்கிறதுலாம் இல்லை. நேசம் என்பது நான் வியாபார ரீதியாக கூட ஓகே, அவ்வளோதான். உனக்காக நான் ஒன்றுலாம் பண்ண மாட்டேன், உனக்காக விட்டுலாம் கொடுக்க முடியாது, உன் கூட உறவாக இருக்கணுமா என் கூட, நான் சொல்கிறத நீ கேட்டீங்கன்னா உறவாக இருப்பேன், இல்லைன்னா எதிரியாகிடுவேன். இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கின்ற ஒரு கோட்பாடை இன்றைக்கி ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க நமக்கு மட்டும் இல்லை, இந்தியாவோட மட்டும்தானே கிடையாது. ஐரோப்பிய யூனியனுக்கும் ஒரு எதிராகிட்டார். ஐரோப்பிய யூனியனுக்கும் வரி விதிச்சிருக்கார். என்னன்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் மனப்பான்மை தான், பெரிய அண்ணன் மனப்பான்மை. அது ஏற்கனவே அமெரிக்காவுக்கே பெரிய அண்ணன் மனப்பான்மை இருக்குது. இவர் முழுக்க முழுக்க நான் பெரிய வியாபாரி, பெரிய பணக்காரன், அந்த இதோடு நான் மிடுக்கோடு இருக்கேன், என்னோட நீங்கள் ஸ்நேகம் இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளுங்க, நான் சொல் பேச்சை கேட்டால் நான் உங்க கூட உறவாக இருக்கேன், நீங்கள் எனக்கு டாலரில் வியாபாரம் பண்ணுங்கள், ரூபாயில் வியாபாரம் பண்ணாதீங்க, எனக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவனை விட்டுறணும், எனக்கு எதிரி உங்களுக்கு எதிரியாக இருக்கணும். அப்படிலாம் இருந்தான்னா உங்களுக்கு நான் வந்து உறவாக இருப்பேன், உங்களுக்கு உதவி செய்வேன். இந்த எண்ணத்தை அவர் விதைக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட மிரட்டல் தான். கிட்டத்தட்ட இந்தியாவை போன்ற நாடுகளில் அவர் மிரட்டுகிறார். எல்லா வகையிலையும் பாதிக்கிறோம்ல, வேலை வாய்ப்பில் நம்ம மக்கள் பாதிப்பாங்க, வெளியே வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு வரணும், அப்போ இறக்குமதி ஏற்றுமதியில் பிரச்சனை, அப்போ பல்வேறு சிக்கல்களை நம்ம சந்திக்கணும். இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறது. ஆனால் ட்ரம்ப் முழுக்க முழுக்க எவனாக இருந்தால் எனக்கு என்ன, என் சொல் பேச்சை கேளுங்கிற அந்த மனப்பான்மைக்கு, மனோபாவத்திற்கு சென்று விட்டார் என்பதாக தான் நான் பார்க்குறேன். இல்லை, இன்னும் பல விஷயங்கள் ட்ரம்ப் செய்ய காத்திருக்கிறான்னு சொல்லிட்டுலாம் வருது. அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? இல்லை அடுத்த நடவடிக்கை? இல்லைங்க, அவர் அடுத்த நடவடிக்கை என்னங்க, கிட்டத்தட்ட அப்படி தான். எந்த நாட்டை வேணுமானாலும் அவர் என்ன வேணாலும் பண்ணக்கூடிய இடத்துக்கு போவார்னு தான் சொல்கிறாங்க. அதற்கு ஏராளமான உதாரணங்கள் அவர் சொல்கிறாருல்ல. இல்லை, அது ஒரு பக்கத்தில் தன் நாட்டை பாதுகாக்கான ஒரு செயல் தானே அது. நீங்கள் யாரோ ஒருத்துக்கு வரீங்க, என் நாட்டில் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்கள் வீட்டு மக்களுக்கு நான் பாதுகாக்க, உங்கள் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக பக்கத்து வீட்டை வந்து நீங்கள் வந்து உடைப்பீங்களா? உங்கள் வீட்டை வந்து சேஃபாக வச்சுக்கிறதுக்காக வந்து பக்கத்து வீட்டோட வந்து நீங்கள் எதிரியாக பாவித்து பிரச்சனை பண்ணுவீங்களா? மெக்சிகோவையும் கனடாவையும் சொல்கிறீங்க. ஆமா, உண்மை தானேங்க. இல்லை, அது இருக்கட்டும். ஆனால் அதை தாண்டி சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வந்து நான் அப்புறப்படுத்தல, அது வந்து தன் நாட்டு பாதுகாப்பு தானே சொல்லி பேசுகிறாங்க. எனக்கு என் நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் தான் திருப்பி சொல்கிறேன். அமெரிக்காவே ஒரு அந்நியர்களுடைய குடியேற்றத்தால் ஏற்பட்ட ஒரு நாடு தான். சரி, ரைட்டு, நீ சொல்கிறீங்க நியாயம், அது இல்லீகல் இமிகிரண்ட்டை தடுக்கத்தான் வேணும், அதில் மாட்டுக்கிறது இல்லை. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்குல்ல. இப்போ ரெஃப்யூஜியஸாக வர்றவங்களை நீ என்ன உங்களை ஐக்கிய நாடுகள் சபையில் அகதிகளாக வருகின்றவர்களுக்குன்னு சில சலுகைகள் இருக்குது. அதை நீங்கள் அதை ஏற்றுக்காம தான் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையோட முரண்படுறீங்க. சில சலுகைகள் இருக்குது. அதே போன்று உலக சுகாதார நிலையம் என்கிற ஒன்று இருக்கிறது, WHO இருக்கிறது. அது வந்து ஒரு பாவர்ட்டி போன்ற விஷயங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அமெரிக்கா தான் நிறைய ஃபண்ட் பண்ணுறாங்க. அதுலேருந்து நீங்கள் விலக நினைக்கிறீங்க. அப்போ ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறத பற்றிலாம் நீங்கள் கவலையே இல்லை, அது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க.
இது எவ்வளோ பெரிய ஒரு பணக்கார ஒரு விரோத, அதாவது எப்படி சொல்கிறது, ஏழை எளியவர்களை பார்த்தாலே விரோத போக்கு சிலர் இருக்குன்னு தெரியுமா பணக்காரனுக்கு, அந்த மாதிரி எண்ணம். இது எந்த விதமான மனப்பான்மை? எல்லாத்தையும் நீங்கள் பணத்தை வச்சு முடிவு பண்ணிடலாமா? உங்களுக்கு எல்லாமே பணக்காரனோட தான் நீங்கள் பேசிக்கிறீங்களா? உங்களுக்கு எது வசதியோ அதான் செய்வீங்களா? இது நியாயம் இல்லைல்ல. ஒரு மிகப்பெரிய நாடு, உலகத்தில் வந்து பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கின்ற நாடு, அது எல்லாரையும் அரவணைச்சு போகத்தானே செய்யணும். அதான காலங்காலமாக உள்ள நீதியாக இருக்குது. அப்போ அதெல்லாம் இருக்க மாட்டேன். அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் அது கொடுங்க, அமெரிக்கர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்கள் நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே நேரத்தில் உலக அமைதிக்கு, உலக சுகாதாரத்திற்கு, பாவர்ட்டின்னு சொல்லக்கூடிய உலக ஏழ்மைக்கு உங்கள் பங்களிப்பு வேணும். இன்னைக்கு அகதிகளாக வர்றவனுக்கு உங்களுடைய அனுசரணை வேணும். அவங்க பங்களிப்பை நம்பி தான் எல்லா நாடுகளும் இருக்கா சார் உலகத்தில்? கண்டிப்பாக. இன்றைக்கி பொருளாதாரம் வந்து இன்றைக்கி வேர்ல்டு குளோபலைசேஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து உலகமே வந்து ஒரு உடையின் கீழ் தான் இருக்குது. அப்படி நிச்சயமாக வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரம் முக்கியமானது. அவங்க வளர்ச்சிக்கும் நம்மளை போன்றவர்கள் காரணம் சொல்லுவாங்க. அமெரிக்கா ஒரு பெரிய பணக்கார நாடுங்க. அமெரிக்கா எல்லா வகையிலையும் இந்த உலகத்தோட தேவைகள் அமெரிக்கா பூர்த்தி செய்கிற நாடு தான். அதுலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு அடுத்த நிலையில் சைனா இருக்கிறது. சைனாவும் மிகப்பெரிய நாடு. இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் அந்த வியாபார போட்டி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு, வல்லரசு போட்டி போயிட்டுருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் ட்ரம்புடைய மனோநிலை என்ன? இது எல்லா அமெரிக்க ஜனாதிபதியும் செய்கிறது தான். ஆனால் ட்ரம்ப் எப்படி வேறுபடுகிறார் என்றால், முழுக்க நான் நினைச்சது நடக்கணும், நான் சொல்றது சட்டம் அப்படிங்கிற மனோபாவமும், தேவையில்லாமதுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், எனக்கு வேஸ்ட்டு, எனக்கு என்ன லாபமோ அதை செய்வேன், எனக்கு லாபம் இருந்தால் நான் செஞ்சிட போகிறேன் அப்படிங்கிற எண்ணமும், இது வந்து உலக அளவில் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிக்காத நாடுகள்லாம் வந்து வரி விதிப்பு செய்வேன், ரெட்டிப்பாக்குவேன். எனக்கு உங்களை பிடிக்கலையா, உங்களுடைய வரி விதிப்பு அதிகப்படுத்துவேன், என்கிட்ட நீ இறக்குமதி பண்ணினா வரி விதிப்பு கூட இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறதெல்லாம் உங்களை அடக்குமுறை தானே. உங்களை வந்து அடக்குமுறை, உங்களை வந்து கசக்கி புளிகிற ஒரு விஷயம் தானே. அப்போ இது வந்து ஒரு விதமான கொடுங்கோல் அந்த இடத்துக்கு நகர்றார். இது கிட்டத்தட்ட அவருடைய சர்வாதிகார போக்கு. அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் அந்த நாட்டில் சர்வாதிகாரி இருப்பார்ல, இது யூனிவர்சல் லெவலில் சர்வாதிகாரிக்கு ஆசைப்படுறார். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் நான் ஒரு சர்வாதிகாரி அப்படிங்கிற எண்ணத்தை போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினார். அவர் அமெரிக்கா சட்டமே பார்த்தீங்கன்னா 2 முறை தான் ஜனாதிபதி ஆக முடியும். 2வது முறை இந்த வரியோடு முடிஞ்சு போச்சு. அதையே அவர் மாற்றுகிறாரான்னு சொல்ல முடியாதுன்றாங்க. ஏனென்றால் முதலில் 2 முறை ஆக்கியதும் சட்டம் தானே. முன்னாடி 1 முறை தான் ஆக முடியும். அதையும் வந்து முன்னாடி மாற்றினாங்க. ஆரம்பத்தில் வந்து 1 முறை தான் ஒரு ஜனாதிபதி இருக்க முடியும், அதுக்கப்புறம் 2 தடவை இருக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ ட்ரம்ப் காலம் நிரந்தரம் சொல்ல வரீங்களா? இல்லை, எத்தனை முறை வேண்டுமானாலும் இருக்கலாங்கிற இதுக்கு மாற்றிட்டாங்கன்னா அவர் ட்ரம்ப் மீண்டும் போட்டிடலாம்ல. இப்போ இதெல்லாம் வந்து எதை நோக்கி நகர்கிறது என்றால், இது ஒரு விதமான சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்கிறது. உலகமே என்னை பார்த்து அச்சம் கொள்ள வேண்டும், நடுங்க வேண்டும், நான் நினைத்தது தான் உத்தரவு, உலகத்திற்கே நான் உத்தரவுப்படக்கூடிய இடத்துல இருக்கேங்கிற அந்த எண்ணம் என்பது அந்த மனோபாவம் என்பது ஒரு விதமான முதலாளித்துவ மனோபாவம். அது ட்ரம்புக்கு இருக்கிறது. ஒரு முதலாளித்துவ மனோபாவத்தோடு இருக்கின்ற ஒரு அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கிறார். அது எல்லா நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியாவிற்கும் ஒரு கடினமான ஒரு சூழல். அதை ஹேண்டில் பண்ணுறதும் எப்படிங்கிறது இனி வருகின்ற காலத்தில் தான் பார்க்க முடியும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி.